வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம நண்பர் மிஸ்டர் யுகேந்திரன் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ட்விஸ்டட் க்யூப்பில் இந்த சென்ட்ரு காயினை எப்படி மாற்றுறது, எப்படி திருப்புறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டாரு. நான் இப்போ எக்ஸாக்டாக ஷோ பண்ணுற இமேஜ் தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் நான் அந்த க்யூப்பில் வந்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. அவரோட டவுட்டை கிளியர் பண்ணுறோம். அதுக்கு முன்னக்கூட்டி நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. இந்துமதி அப்படிங்கிற போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னோடய பையன் வந்து க்யூப் காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான், மெடல் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிடுவோம். அவங்க இந்துமதியோட சன் வந்து இன்னும் நிறைய மெடல் வாங்கி நிறைய ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் க்யூப் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு தான் வந்து ஆன்லைன் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. நம்மளும் ஆன்லைன்லேருந்து குழந்தைகள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கிளாஸ் வந்து ஒன்லி ஃபார் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. எதனால் சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து சின்ன வயசு ஆசைப்பட்டுக்கலாம் அந்த க்யூப் வந்து, அதாவது க்யூப்னா 3x3 இந்த க்யூப் சொல்கிறேன். மேக்ஸிமம் அந்த க்யூப் தான் வந்து ஆசைப்படுவாங்க. சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோடய ஆசை வந்து இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து உங்கள் நிறைவேறாத ஆசையை நாங்கள் நிறைவேற்றி காட்டுறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாஸ் நாங்கள் வந்து பெரியவங்களுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த க்யூபை, இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலும் ஊக்கமளிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்விஸ்டட் க்யூப்பில் லாஸ்ட் லேயரில் இப்படி ஒரு கலர் மட்டும் இப்படி பிறண்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து பேரிட்டிம்பாங்க. இந்த பேரிட்டியை எப்போ சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 லேயர் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் உடனே சால்வ் பண்ணியிருக்கணும். பட் நம்ம நண்பர் யுகேந்திரன் வந்து இது கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சரி பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வழக்கமாக வந்து ஒரு 3x3 க்யூப்பில் என்ன பண்ணுவோம், இந்த 2 லேயர் சேர்த்து முடித்தோடனே பாட்டத்தில் ப்ளஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணணும். அவர் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ப்ளஸ் இல்லை பாருங்கள், ப்ளஸ் வந்து ஒரு காயின் பெரண்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த 4 கார்னரையும் சேர்க்கணும். இவர் ப்ளஸ் போடாமல் அப்படியே கடைசி வரைக்கும் பண்ணிட்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால், இதை பெரட்டும் போது என்ன ஆகுனா, இந்த கார்னர்லாம் கலைஞ்சிரும். நம்ம திரும்ப இந்த கார்னரை சேர்க்கணும். ஓகேவா, இப்போ இதை பெரட்டுறது சாதாரணங்க, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இப்படி க்யூப்பை தலைகளில் பிடிச்சிங்க, அதாவது ஒயிட்டு மேலே இருக்கட்டும், பிடிச்சிங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எல்லோ இந்த பக்கம் வரணும், ப்ளூ இந்த பக்கம் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை பெரட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த காயினை இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த இடத்துக்கு கொண்டு போனோம்னா என்னாகும், இது கலைஞ்சி கீழே வந்துடும். ஓகேவா, கலைஞ்சி கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை இந்த கலைஞ்ச காயின் தான் இங்கே இருக்கும், அதை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த பெரண்ட காயின் சரியாயிரும். எப்படின்னு பண்ண பாருங்கள். ஸோ இந்த காயின் லெஃப்ட்டில் டாப்பில், அதாவது இந்த 2வது, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோவோட லெஃப்ட்டில் இந்த எட்ஜி பீஸ் இந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இது நமக்கு இடது பக்கம். அப்போ என்ன பண்ணணும், இதை ரைட் சைடில் மறைச்சி வைக்கணும். அதே மெத்தட் தாங்க. 3x3 என்ன பண்ணுவோம் அதே தான். மறைச்சி வச்சுட்டு இதை அப்படியே கீழே இருக்கணும், லெஃப்ட் சைடு அப்படியே கீழே இருக்கணும். அப்புறம் மறைச்சி வச்ச பீஸை அதை எடுத்து கொண்டு வரணும். ஒரு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வரது இல்லை. அப்போ கீழே இருக்குன்னா மேலே கொண்டு போயிடணும். இப்போ என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை மேலே கொண்டு போனால் நினச்சிக்கணும், அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது ரைட் சைடு அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும், ரைட் சைடை கீழே இருக்கணும், மறைச்சி வச்சதை திரும்ப அதை எடுத்து கொண்டு வரணும். அழகாக சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லோ ப்ளூ இங்கே இருந்துச்சுல, அது இப்போ இந்த இடத்துக்கு போயிடுச்சு. இங்கே இருக்கிற ப்ளூ எங்கே இருக்குன்னா இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன செய்யணும், இதை அப்படி ரொட்டேட் பண்ணி பழையபடி அதை எடுத்து கொண்டு வாங்க. ஓகே, இங்கே வந்துடுச்சு. ஸோ இது இந்த பக்கம் போனால் நினச்சேனோ அதே மாதிரி இடது பக்கம் போனால் நினச்சேனோ வலது பக்கத்தில் மறைச்சி வைக்கணும். ஐடென்டிஃபை ஃபார்முலா தாங்க. இது நிறைய சேனலில் நான் சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு சரி தெரியுங்க நம்பிக்கையில் நான் வேகமாக பண்ணுறேன். ஆப்போசிட் சரி மறைச்சி வச்சாச்சு. இடது பக்கத்தை கீழே இறக்குறோம், மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு வரோம். திரும்ப கீழே இறக்குனா அந்த ரோ திரும்ப பழையபடி மேலே கொண்டு போயிடும். ஓகே, இப்போ என்ன இருக்கும், மேலே இருக்கிற ஒயிட்டில் ஒன்று மிஸ் ஆகி கீழே இருக்கும். இதை ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு மேலே கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது ரைட் சைடு அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கணும், பாட்டத்தை மட்டும் மறைக்கணும். மறைச்சாச்சு. அப்புறம் கீழே இறக்கணும். கொஞ்சம் காயின் ட்விஸ்ட் ஆகும், கவனமாக பண்ணுங்கள். மறைச்சாச்சு, கீழே இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டாங்க, கீழே விட்டு மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே காயின் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்களா ப்ளஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த காயின் ஆட்டோமேட்டிக்காக பறந்துடுச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த கலர்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல என்ன வரணும், ப்ளூ. ஓகே, ப்ளூ வந்துடுச்சு, ஆரஞ்சு வந்துடுச்சு, க்ரீன் வந்துடுச்சு, ரெட் வந்துடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இதான் நான் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 4 வந்தோன்னு நினச்சிக்குவோம், நம்ம வந்து எல் ஃபார்முலா போட்டு
காயினை சரி பண்ணணும். இப்போ கரெக்டான காயின் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல என்ன கலர் இருக்குது? ஒரு ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அப்போ இங்கே என்ன இருக்குது? ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அப்போ இது கரெக்டான காயின் தான். இந்த இடத்துல இது தப்பான காயின். ஏன்னா இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூவே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஆரஞ்சே இல்லை. இங்கே ரெட்டு இருக்குது, ரெட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு காயின் தான் கரெக்டான காயின். இந்த காயின் கரெக்டான காயின். இதுதான் கரெக்டான காயின். ஸோ இந்த காயினை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல் ஃபார்முலா போடுங்க. எல் ஃபார்முலாக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த வலது பக்கத்தை எல் மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி கீழே இறக்கணும், இப்படி போட்டு இப்படி போடுறது தான் எல் ஃபார்முலா. பாட்டத்தை ரைட்டில் திருப்புங்க. ஓகேவா? அதே போல் இடது பக்கம் எல் போடுங்க. இப்படி கீழே இறக்கி இப்படி திருப்புங்க. கீழே இறக்கியாச்சு. இப்படி திருப்பும்போது என்ன ஆகும்னா, இது இந்த பக்கம் போயிடும். இந்த சேர்ந்த காயினை இது வந்து சேர்ந்துடும் பாருங்க. திருப்பியாச்சு. இப்போ அழகாக சேர்ந்துருச்சா? இதை மேலே கொண்டு போயிருங்க. இந்த கலைஞ்ச காயின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ பாட்டத்தை அப்ளை பண்ணி அந்த காயின் கரெக்டாக சேர்த்துருங்க. சேர்ந்துடுச்சு. இப்போ இதையும் மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ இந்த கலரை கரெக்டாக சேர்த்துருங்க. இங்கே ரெட்டு வரணும். அப்போ ரெட்டுக்கு நேரம் ரெட்டு வைங்க. ரெட்டு சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த காயின் கரெக்டான காயின் ஒன்றும் கலையாமல் அப்படி இருக்குது. இந்த இடத்துக்கு எந்த வந்துருச்சு? இங்கே என்ன வரணும்? ரெட்டு வரணும். ரெட்டு வரல. அதுக்கப்புறம் மொத்தம் வந்துருக்கு. அப்போ ரெட்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு முறை எல் ஃபார்முலா போடுங்க. அதே இடத்துல வரலன்னா என்ன பண்ணணும்னா, வர வரைக்கும் எல் ஃபார்முலா போடணும். கீழே இறக்குங்க, பாட்டை தான் ரைட்டில் திருப்புங்க. 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு லெஃப்ட்டை கீழே இறக்குங்க. லெஃப்ட்டை மட்டும் கீழே இறக்குங்க. அதே போல் பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்புங்க. இப்போ என்ன ஆகும்? இது சேர்ந்துடும். இது மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை ரைட்டில் திருப்புங்க. இந்த காயின் ரைட்டில் திருப்பினா என்ன ஆகும்? இந்த எல்லோ அங்கே வந்து சேர்ந்துடும். ரைட்டில் திருப்பி வச்சு மேலே கொண்டு போயிருங்க. இப்போ திரும்ப அதே போல் கலர் மேட்ச் பண்ணி பாருங்கள். ரெட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இது பண்ணி முடிச்சோம். எல் ஃபார்மில் போட்டு முடிச்சோன்னா கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டான காயின் வந்துடுச்சு. ரெட் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது. பாருங்கள், அழகாக நம்ம கரெக்ட் காயினே சேர்ந்துருச்சு பாருங்கள். நமக்கு இது சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த 2 தான் சேரணும். இந்த 2 தான் சேர்ந்து என்ன பண்ணணும்? அப்போது நம்ம டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடணும். டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா எந்த பக்கம் போடணும்? இப்படி வச்சு போடணும். சேர்ந்த பக்கம் இடது பக்கம் இருக்கணும். இந்த டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, காயின் எதுவுமே கலையாமல் ரைட் சைடு கார்னர், இந்த கார்னர் மட்டும் ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு தான் 2 சைடு பண்ணணும். ரைட் சைடு கார்னர் ஃபார்முலா போடணும், லெஃப்ட் சைடு போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதை ஒரு கார்னர் போடும்போது இதை மட்டும் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது எதுவுமே மாறாது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வலது பக்கத்தை அப்படியே கீழே இறக்கணும். அதாவது கார்னர் ஃபார்முலா ஒன்றும் இல்லைங்க, இந்த பீஸை அப்படி கீழே இறக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து அப்படி மேலே ஏற்றுறது தான் கார்னர் ஃபார்முலா. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிச்சுன்னா அந்த பீஸ் அப்படி கீழே இறக்கணும். பாட்டத்தை 2 டைம் ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். 1 2. அடுத்து கீழே இறக்கினதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணி இன்னொரு டைம் 3வது டைம் ரொட்டேட் பண்ணணும். இன்னும் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். 3வது. இப்போ என்னாச்சு? இந்த காயினை சுற்றி வந்து இன்னும் இருக்கு, இங்கே இருக்குது. ஸோ இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இதை திரும்ப ஒரு டைம் கீழே இறக்குங்க. அப்புறம் 4வது ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்து ஃபுல் ரவுண்ட் அடித்து அதை எடுத்து வந்துடும். இப்போ மேலே கொண்டு போயிருங்க. இப்போ கண்ணாபுரன்னு கலைஞ்சிருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே இந்த கையை மாற்றிட்டு இடது பக்கம் போட்டுருங்க. அதே டபுள் சைட் கண்ணா ஃபார்முலா கீழே இறக்கணும். பாட்டத்தை லெஃப்ட்டில் 2 டைம் 1 2 டைம் ரொட்டேட் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறத மறுபடியும் மேலே கொண்டு போயிருங்க. பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்கள். 3வது முறையாக ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே லெஃப்ட்டில் கொண்டு போனால் பழையபடி லெஃப்ட்டை கீழே இருக்குங்க. பாட்டத்தை கடைசியாக ரொட்டேட் பண்ணுங்கள். 4வது முறை ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயிட் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து அழகாக வந்து அதே இடத்துல சேர்ந்துடும். இப்போ மேலே கொண்டு போயிருங்க. பார்த்தீங்களா? இப்போ அழகாக சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? ஓகே, யுகேந்திரன், உங்கள் டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இதை எப்படி கிளியர் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா முடிஞ்ச சீக்கிரத்தில் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கலாம். பாய்.